இரண்டாவது நாளாக திருப்பரங்குன்றம் மலை மீது பாஜகவினர் ஏற முயற்சி செய்ததால் அங்கு சற்று பரபரப்பு நிலவுகிறது. 100 ஆண்டு கால மரபுப்படி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. போலீசார் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதால் கலைந்து செல்ல போலீசார் அறிவுறுத்திய நிலையில் அவர்கள் கலைந்து செல்லாததால் கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தீபம் ஏற்றப்பட்டுவிட்டது. இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற பாஜகவினர் முயற்சித்ததால் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். திருப்பரங்குன்றத்தினுடைய கிரிவல பாதையில், அதாவது மலைப்பாதையில் சுற்றி வருகிற பாதையில் போராட்டம் நடத்தி வந்த பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பிஜேபியினரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று அவர் கைது செய்து அழைத்து செல்லப்படுகின்ற அந்த வாகனத்தை தடுத்து பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்து அமைப்பினரும் தொடர்ந்து வாகனத்துக்கு முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இந்து அமைப்புகள் சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. தனி நீதிபதி இந்த தீபத்தூணில் விளக்குகளை ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கிய நிலையில் இதற்கு எதிராக ஏற்றவில்லை என கூறி நேற்று இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்தபொழுது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறி நேற்று அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதி மீண்டும் அந்த 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. உடனடியாக அந்த மனுதாரர்கள் மேலே மலைக்கு சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்பினரும் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த கிரிவால மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் வந்து அந்த மனுதாரரையும் அவருக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் மலைக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கேட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்த காவல்துறையினர் ஏற்கனவே 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டு இருப்பதற்கு எதிர்த்தும் அதே போன்று ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதால் அது யாரையும் தற்போது மலைக்கு மேல் அனுமதிக்க முடியாது. மலைக்கு மேல் அனுமதித்ததால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். எனவே உடனே இது கிரிவல பாதையாக இருக்கின்ற காரணத்தால் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் கிரிவலம் சுற்றி வருகிறார்கள். இந்த இடத்தில் அதிகம் கூட்டம் போடாமல் உடனடியாக கலைந்து செல்லுமாறும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து அங்கு நூற்றுக்கணக்கானவர் அந்த கிரிவல பாதையில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து பாடியவாறே அந்த பகுதி முழுவதும் அமர்ந்திருந்தார்கள். இதனிடையே போலீசார் தொடர்ந்து வலியுறுத்திய போதும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். அதே போன்று நயினார் நாகேந்திரன் மற்றும் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் தொடர்ந்து தங்களை மலைக்கு செல்வதற்கு அந்த மேலே சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என போராட்டம் நடத்தினர். ஆனால் காவல்துறையினர் உறுதியாக மறுத்ததன் காரணமாக அந்த போராட்டத்தில் இவர்கள் கலந்து கொள்ள சென்ற பொழுது உடனடியாக காவல்துறையினர் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதே போன்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தற்போது வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வாகனம் அங்கிருந்து கிளம்பிய பொழுது பாரதிய ஜனதா தொண்டர்கள் அந்த வாகனத்தின் முன்பாக படுத்தும் பிறண்டும் அந்த வாகனத்தை எடுத்து செல்லாமல் தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தற்பொழுது அங்கிருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக அதை குறிப்பாக அந்த மலைக்கு செல்லக்கூடிய பகுதியும் அதே போன்று இந்த கிரிவல பகுதியும் இதனால் பதட்டமான ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. தென்மண்டல காவல்துறை ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் 3 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பாதுகாப்பு பணியில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் யாரும் நிற்க வேண்டாம், மலைக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது நீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து பாஜகவினரிடம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக பாஜகவினர் என்ன சொல்றாங்க?
பாரதிய ஜனதா கட்சியினை பொறுத்தளவு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்பும் கூட காவல்துறை தொடர்ந்து தங்களை அனுமதிக்கு மேலே அனுமதி சொல்ல மறுக்கிறது. நீதிமன்றம் உத்தரவில் காவல்துறை ஆணையாளர் நிறைய பாதுகாப்புடன் அழைத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே காவல் ஆணையாளர் நேரடியாக வந்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என அந்த மனுதாரரும் அவருடன் வந்திருந்த வழக்கறிஞரும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் காவல்துறையினர் மேல்முறையீடு 144 ரத்து தடை செய்யப்பட்டதற்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு எதிரான ஒரு மேல்முறையீடை நாங்கள் செல்கிறோம். அதே போன்று மற்ற மேல்முறையீடும் செல்லுகின்ற காரணத்தால் நிச்சயமாக அவர்கள் நீங்க வருவதற்கு, அதாவது கூடி நிற்பதற்கோ அதை மேலே செல்வதற்கோ அவர்கள் அனுமதி கிடையாது என தொடர்ந்து வலியுறுத்தினர். ஆனால் நீதிமன்ற உத்தரவை உடனடியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், எங்களை அனுமதிக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தியதனால் தான் எந்தவித பேச்சுவார்த்தையும் எந்தவித முடிவுகளும் ஏற்படாத நிலையில் தான் தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக தற்போது கைது செய்து வாகனத்தில் அழைத்து செல்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.